எது சூப்பராக இருக்கும்னா பிசாசோட ப்ரீச்சி கேட்க ஈஸியாக தான் இருக்கும். அதான் வசனத்தில் இருக்கு. அநேகர் அந்த கடைசி காலத்தில் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை திருடாய்த்து தெரிந்து கொள்வாங்களாம். சுய இச்சைனா இவன் விரும்புகிறபடியே பிரசங்கம் இருக்கணும், இவன் விரும்புகிறபடியே தீர்க்க தரிசனம் இருக்கணும், இவன் விரும்புகிறபடியே ஜபம் இருக்கணும். எப்படி இருக்கும்? நீ விரும்புகிறபடியே இருந்தால் தோட்டத்துக்கு வெளியே போயிடுவேன், நீ விரும்புகிறபடியே இருந்தால் நரகம் போயிடுவேன், நீ பண்ணுற ஜபத்துக்குலாம் ஏசப்பா பதில் சொன்னார நீ நரகம் போயிடுவேன். அது எப்படி நீ விரும்புகிறபடியே இருக்கும் பிரசங்கம்? நீ விரும்புகிறபடி இருக்காது ப்ரோ. ஜீவ விருட்சத்தின் கனி பார்க்க இடுக்கமாக இருக்கும் வழி, அதில் ஈஸியாலாம் போக முடியாது. அநேகர் பிரவேசிக்க பார்த்தாலும் அவர்களால் கூடாமல் போயிட்டு, அப்போ யார் ரட்சிக்கப்படக்கூடும் கேட்குறாரு பேதுரு. வழி கஷ்டம்தான், இயேசுவோட வழி. உனக்கு யார் சொன்னா? சாத்தா சொல்லுவான். அதெல்லாம் ஈஸி ப்ரோ, சும்மா ஏசப்பட ஈஸியாக கிளிப்ப. நீதிமான்களே ரட்சிக்கப்படுவது அரிதானான்னு போட்டிருக்கு பைபிள். எப்படி போவா ஈஸியா? சூஸ் பண்ணிக்கோ. இப்போவும் ஏசப்பா உனக்கு நல்லா பார்த்துக்கோ. பைபிளில் ஏசப்பா சொல்லிடுவார், கட்டளை கொடுத்துருவார், உனக்கு இப்படி தான் இருக்கணும், இதுதான். நீ பழம் சாப்பிடும்போது வாயில் கையை விட்டு அடைக்க மாட்டார். ஆதாம் சாப்பிடும் போது என்ன செஞ்சுக்கலாம்? மகனே பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம்னா செத்து போயிடுவேன்னு சொன்னோம், அப்படி சொல்லியிருக்கலாம்ல. இல்லாட்டி வாயில் கையை விட்டு அடைச்சிருக்கலாம்ல, காப்பாற்றிருக்கலாம்ல. அப்படிலாம் கிடையாது. உன் விருப்பம் ப்ரோ, நீ செலக்ட் பண்ணது உன் கையில் இருக்குது. பக்கத்திலேயே ஜீவ விருட்சமும் இருக்கும், சாவுக்கு உண்டான பழமும் இருக்கும். உனக்கு தெரியும் சரியா? எதை தின்னா பரலோகம் போவோம், எப்படி வாழ்ந்தால் பரலோகம் போவோம், யார் சத்தத்தை கீழ்ப்படிஞ்சா, உன் சுய விருப்பத்தை கீழ்ப்படிஞ்சனா நீ சும்மா சாத்தான் தண்ணியில் பழிய போட்டால் சாபம் தான் வரும் உனக்கு. ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணும் போது ஒருத்தன் நீதிமானாக்கப்பட்டு போவான், ஒருத்தன் நீதிமானாக்கப்படாமல் இருப்பான். எப்படின்னா, நான் இப்படி இருக்கிறேன், இப்படியாக இருக்கிறேன், நான் இப்படி உபவாசம் இரு அப்படின்னு இருப்பான். ஒருத்தன் ப்ரேயர் பண்ணுவான். இன்னொருத்தன் சொல்லுவான், தேவனே பாவியாக என் மீது கிருபையாக இருக்கும் போது நான் பாவின்னு ஒத்துக்கிட்டான் அவன். இவர் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, இவர் நீ தந்த ஸ்ரீயானவர் என்னை வஞ்சித்தால், இவங்க 2 பேரும் பரிசுத்தவான்கள். சாத்தான் தலையில் பழி. சாத்தான் டாக்டரின் மட்டும் தான் கொடுத்தான், உனக்கு ஆசையை தான் தோணுனா, நீ தான் தின்ன. புரியுதா? ஒன்றும் இல்லை ப்ரோ, உங்களுக்கு தான் உங்கள் கையில் வச்சாச்சு. சென்டரில் 2மே இருக்கு. ஜீவ விருட்சத்தின் கனி, லைஃப் ஆஃப் ட்ரீ ஆஃப் லைஃப் 2 இருக்கு. ட்ரீ ஆஃப் நாலேஜ்,